சூர்யா சாருக்கு ஒரு வேளை கங்குவா மாதிரி படம் தான் வருமானமா தெரியல. வணங்கன அவரை மிஸ் பண்ணிட்டாரு தான் சொல்ல முடியும். சூர்யா சார் பண்ணியிருந்தார் அப்படின்னா உங்களை அந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே வந்து உங்களை ஃபேமிலியுமே உங்களை கொண்டாடிக்கும் சார். இந்த மாதிரி படம் பண்ணியிருந்தீங்கன்னா குறையே இல்லை. சிரிச்சிருக்காரு அப்படியே ஃப்ரேம் ஃப்ரேம் ஃப்ரேம். கலை உலகின் பிரம்மா பாலாவே, அதில் மாற்று கருத்தே இல்லை. நாச்சியார், ஜோதிகா, அவன் இவன், விசால், நான் கடவுள், ஆர்யா, பிதாமகன் சூர்யா, சேது விக்ரம் மாதிரி அருண் ஜெய் இந்த ரொம்ப நல்லா பண்ணுறாரு. குறையே இல்லை. சிரிச்சிருக்காரு அப்படியே ஃப்ரேம் ஃப்ரேம் ஃப்ரேம். கலை உலகின் பிரம்மா பாலாவே, அதில் மாற்று கருத்தே இல்லை. எத்தனை தடவை வேணா நான் சொல்லுவேன். அதை பாலா படத்தை பார்க்கணும் சார், எல்லாரும் விரும்பி வந்து பார்க்கணும். ரொம்ப நல்லா பண்ணுறேன். படம் எப்படி சார் இருக்கு? படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது சார். அதாவது பாலா சார் படங்களை வந்து நான் என்ன எதிர்பார்த்து வந்தனோ அதை விட பாலா சார் வந்து 2 மடங்காக கொடுத்துருக்காரு. பாலா சார் வந்து இந்த டைம் வந்து மெசேஜ் கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது சார். இப்போ பாலா சார் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரே பேட்டர்ல பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதே அதே பேட்டர்ல தான் இருக்குங்களா, ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப் பண்ணிருக்காரு? பாலா சார் படம் பேட்டர்னு சொல்ல முடியாது. பாலா சாரோட படம் தான் இது. 100% பாலா சாரோட படம் தான். ஆனால் இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு வேணால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது வந்து பிதாமகனில் இருக்கக்கூடிய லவ் போர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைலாவுக்கும் சூர்யா சாருக்கு இருக்கிறது வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் அருண் சாருக்கு ஹீரோயின் இடத்துக்கும் வரும்பொழுது அந்த லவ் போர்ஷன் இதை பார்க்க முடியுது. அதேமாதிரி பிதாமகனுடைய வந்து விக்ரம் சாரோடைய ஆக்ரோஷத்தையும் இந்த படத்தில் பார்க்க முடியுது. ஸோ அது ஓவராலாக வந்து பாலா சார் வந்து 2 மடங்காக திரும்பி வந்திருக்காருன்னு சொன்னால் சொல்லலாம். ஓகேங்களா? பாலா சார் மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக எமோஷனல் டச் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணதால எமோஷனல் பயங்கரமாக கனெக்ட் ஆயிருக்கு இந்த படத்தில் சாரோட. எப்படி சொல்றது, சூர்யா சாருக்கு ஒரு வேளை கங்குவா மாதிரி படம் தான் வருமானமா தெரியல. இப்போ அருண் சார் அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் அருண் சார் கெரியர்ல எங்கேயோ போறாரு. ஓகேங்களா? ஏன்னா வந்து வணங்கன அவரை மிஸ் பண்ணிட்டாரு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா ரீசெண்டாக இந்த படங்கள் எப்படி போச்சு, எப்படி விமர்சனம் வந்து, இந்த படத்துக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி விமர்சனம் வராது. இந்த படம் ஃபேமிலியாக கொண்டாடி இன்னைக்கு அது சூர்யா சார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுறேன். சப்போஸ் இந்த படங்கள் வந்து சூர்யா சார் பண்ணியிருந்தார் அப்படின்னா சூர்யா சார் உங்களை அந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே வந்து உங்களை ஃபேமிலியுமே உங்களை கொண்டாடிக்கும் சார். இந்த மாதிரி படம் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேங்களா? நாங்களும் ஒரு ஃபேன்ஸை வந்து கொண்டாடி சார் இருக்காங்க. சில படங்கள்ல முடியல சார். ஆனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் கொண்டாடக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அருண் சாராக போயிட்டார். அருண் விஜய் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி ஒரு படத்தை எடுத்து நடித்ததுக்கு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுல ஸ்டோரி இன்னும் பெரிய வெயிட்டேஜா இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருந்திருக்கலான்னு தோணுச்சு எனக்கு. அதனாலதான் வேணான்ட்டாரா இல்ல வந்து அவர் ஃபுல் ஸ்டோரி சொல்லலன்ட்டு வேணான்ட்டாரா என்னன்னு கரெக்டா தெரியல. அது எந்த படத்துக்காக அந்த சூர்யா பண்றது மிஸ் ஆச்சுன்னு தெரியல. பட் ஆனா இன்னும் ஸ்கிரிப்ட் வைஸா பார்த்தா கதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு தான் தோணுச்சு. பெருசா ஸ்டோரி இல்லை படத்துல. ஒரு சிக்னேச்சர் இருக்கும்ல, ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அதில் இவரோட சிக்னேச்சர் என்னன்னா எமோஷனல் ட்ராவல் ஆகுது. ஸோ அது அவர் பேஸ்லேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எமோஷனல் ட்ராவல் ஆகுன்னு சொல்லிட்டு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே சொல்லலாம். அதே மாதிரி அவரோட உமன்ஸ் கேரக்டர் வந்து ரொம்ப நம்ம இமேஜின் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இமேஜின் பண்ண மாதிரி தான் இவ்வளோ அக்ரெசிவான லவ்வோட ஒரு உமன் கேரக்டர் டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கும். இந்த லைட்டில் போய் நம்ம பார்த்துட்டு ஒரு அக்ரெசிவான லவ் நம்மளால் எப்படி பார்க்க முடியும்? அது அக்ரெசிவாக அதை சொல்கிறல, அக்ரெசிவ்ன்றதே நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் அது ஒரு லவ் லாங்குவேஜாக இருக்கும். அந்த லவ் லாங்குவேஜில் ஒரு இன்னும் ஹையாக இருப்பார். அதே மாதிரி இதில் ஒரு அன்டோல்டு எமோஷன் இருக்குது. அந்த அன்டோல்டு எமோஷன் தான் ஹோல் ஸ்டோரி. அந்த அன்டோல்டு எமோஷனை நம்ம எந்த அளவுக்கு கேரி அவுட் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன வேணால் சொல்லலாம், கிரிட்டிக்காவோ இல்லை என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த இன்டென்ஷன் கூட சொல்ல முடியாது, ரொம்ப ஆழமாக இருக்கும். அன்டோல்டு எமோஷன் தான். அன்டோல்டு எமோஷனாக நம்ம எந்த அளவுக்கு கேரி அவுட் பண்ணிக்கிறோங்கிறது இருக்குது. அதே பேட்டர்ன் சார். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஈரம் ஹோட்டலில் எப்படி டேஸ்ட் மாறாமல் இருக்கோ அதே மாதிரி மாறவே இல்லை டேஸ்ட். சூப்பராக இருக்கார் அவர். அருமையாக இருக்குது சார். அண்ணன் தங்க பார்த்தா அப்படியே ஒளிகிறாங்க. அப்படியே அவர் தங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படம் ஹிட் ஆகிடும் சார். எப்படியா வரணும், இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கணும். துப்பாக்கி கலாச்சாரம் இல்லாத படம், குண்டு இல்லாத படம், இதெல்லாம் பார்க்கணும் மக்கள். அவ்வளோதான், டபுள் மீனிங்கே இல்லை படம். ஆனால் அவர் பேட்டெல்லாம் மாறவே இல்லை. ஆர்யா பாலா படம்னா பாலா படம் மாதிரியே. எப்பவுமே பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு எமோஷனலா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த படத்துல அந்த மாதிரி பண்ணி இந்த படத்துலயும் கண்டிப்பா அந்த மாதிரி எமோஷனல் சீன் இருக்கு. அவங்களோட பாலா சாரோட அந்த
அருண் விஜய் சாரோட சிஸ்டர் வந்து கடைசியில் வந்து இதாகிற மாதிரி டெத் ஆகிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதுவே கொஞ்சம் நல்லா எமோஷ்னலாக இருந்தது. ஸோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து படுற கஷ்டத்தை வந்து ரொம்ப எமோஷ்னலாகவே காட்டியிருக்காரு. ஸோ அது வந்து நல்லாவே இருந்தது படம் பார்க்க. ஓவராலா படம் பார்க்கறது எவ்வளவு ரேட்டிங்? ஒரு 10க்கு 9 கொடுக்கலாம் கண்டிப்பாக. இப்போ பாலா சாருக்கு உண்டான பேட்டர்ல தான் படம் இருக்குங்களா இல்ல? ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அதான் கொஞ்சம் மாற்றியும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே ஹீரோவுக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது, நடிக்கிறவங்களுக்கு முடியலாம் ஒரு மாதிரி இருக்கும், பார்க்கவே ஒரு மாதிரி தான் காட்டுவார். நார்மலாக ஒரு படம் பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நார்மலாக நல்லா அழகாக ஹீரோ ஹீரோயினை காட்டி அந்த மாதிரி எடுக்கிறதும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அவர் இதுவும் நல்லா தான் எடுக்கிறாரு, அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் படம் எல்லாமே இதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு, அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல எப்பவுமே ரொம்ப எமோஷனலாக ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, இந்த படத்துல அந்த சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த அவங்க தங்கச்சி இறந்துருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது ரொம்ப நம்மளுக்கே கனெக்ட் ஆச்சு. ரொம்ப பயங்கர எமோஷனலாக இருந்தது. தேட்டர்லேயுமே நிறைய பேர் அழுதுட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு படம். அதான் கிளைமேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பயங்கரம் படத்தை விட. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் லேக் இருக்குது, செகண்ட் ஹாஃப்லேயும் லேக் இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு. அவ்வளோதான். ஆனால் ஸ்டோரி பெருசாக இல்லை படத்தில். என்னன்னா இப்போ ஒருத்தவங்களை கொல்றாருன்னா அதுக்கு வந்து ரீசன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அதை கொஞ்சம் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ரீசனை ஆட் பண்ணி காட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. டக்குன்னு ஒரு இதுக்காக உடனே கொண்டுட்ட மாதிரி காட்டுறது வந்து கொஞ்சம் அவ்வளோவா லாஜிக்கலாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே தான். பாலா சார் படத்துல பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலா எல்லாரையும் அலவுச்சுவாரு. இந்த படத்துல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமாம், அதாவது வந்து படம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் வந்து எப்படி சொல்கிறது, பாலா சார் வந்து இப்போ நம்மளை இப்படியே ஜாலியாக அனுப்பிச்சிருவார். படம் செம்ம ஜாலியாக இருக்குது, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. படம் ஆரம்பிக்கும் போது செம்ம ஜாலியாக இருக்குது. அப்போ நான் எனக்குள்ளே ஒரு டவுட் வந்தது, ஸோ முடியும் போது பாலா சாரோட டச் இருக்குமான்னு. கண்டிப்பாக பாலா சார் என்னை அழுகிச்சு தான் அனுப்புனாப்புல. அந்த பாலா சாரோட டச் அந்த கணத்தை இதயத்தோடு வந்து எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கிறத அதை பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி? சார் அவர் வந்து எப்படி சொல்கிறேன்னா, அவர் அதான் சார் இந்த படத்தில் வந்து அருண் விஜய் சாரும் டபுளாக வந்திருக்கிறாரு, பாலா சாரும் டபுளாக வந்திருக்காப்புல. ஜிவி பிரகாஷ் குமாரும் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கில் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ தேசிய விருது வாங்கியிருக்காப்புல. ஸோ அவர் வந்து 2 மடங்காக வந்து மியூசிக் போட்டிருக்காப்புல. படத்துக்கு என்ன தேவை, நம்ம கமர்ஷியலாக ஒரு பாட்டு போடணும், ஒரு குத்துப்பாட்டு போடணும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த கதை எதை நோக்கி போகுது, இந்த கதைக்கு என்ன மாதிரி தேவை மியூசிக், என்ன மாதிரி படங்கள் வேணுமோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னொன்று பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ அது வந்து ஃபைட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது சார். ஃபைட்டு அந்த கைதியுடைய டச்சில் வந்து பயங்கரமாக அந்த ஃபைட்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. எதுவுமே வந்து ஒரு சினிமாட்டிக்கான ஃபைட்னு சொல்ல முடியாது. எல்லாமே அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். சூப்பராக பண்ணியிருக்காரு. சாம் சிஎஸும் சரி, ஜிவி பிரகாஷ் குமாரோடைய சாங்ஸும் சரி, செமையாக இருக்குது சார். படம் வந்து இது வந்து அருண் விஜய் சாருக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்குது. பாலா சார் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு நிஜமாகவே. அருண் விஜய் சாருக்கு இது மிகப்பெரிய இவ்வளோ படத்தில் அருண் விஜய் சார் வந்து இப்போ நல்லாவே நடிச்சிருக்காரு. பாலா சாருமே நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. கதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது பிளைண்ட் பீப்புள்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் ஆகிருக்காங்க, சொசைட்டியில் எந்த அளவுக்கு பிளைண்ட் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ நிறையவே தப்பான விஷயம் பிளைண்ட் பீப்புள்ஸ் பண்ணுறதுனால இது வந்து இப்போது இந்த படத்தில் வந்து மூலியமாக தெரியுது. ஸோ எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க, சொசைட்டியில் எப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு க்ளீனாகவே தெரியுது பிளைண்ட் பீப்புள்ஸ். ஸோ அதை வந்து நல்லா வெளியே கொண்டு வந்திருக்காரு பாலா சார். ஸோ அருண் விஜய் சார், ஹீரோயின் எல்லாமே எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா ரிலேட்டிவாகவே வச்சுருக்காங்க. ஸோ படம் உண்மையாகவே வந்து நல்லா தான் இருக்குது.